ஹாய் ஹலோ வெல்கம் பேக் யுவர் சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே தாங்க இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. ஓகே வாங்க போகலாம். இப்போ இருக்க ஜெனரேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் ஃபாலுங்கிறது ஒரு நார்மலான விஷயமா ஆயிடுச்சு. ஸோ எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஹேர் ட்ரீட்மெண்ட்டு, ஹேர் கிளினிக்குன்னு சொல்லி நிறைய பேர் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளோட உணவு பழக்கம் எல்லாமே மாறிடுச்சு. ஸோ நம்ம சாப்பிட்ற உணவே வந்து கெமிக்கலாக தான் நமக்கு வந்து உள்ளே போகுது. எந்த அளவுக்கு சயின்ஸ் வளருதோ அந்த அளவுக்கு கெமிக்கலை யூஸ் பண்ண நாமளும் ஆரம்பிச்சிட்டோங்க. இப்படிப்பட்ட ஏர் ஃபாலை எவ்வளோ பெரிய என் மனசில் ஒரு தாக்கத்தை ஏற்பட்டிருந்தா நான் இப்படி ஒரு வீடியோ போடுவேன்னு நினச்சி பாருங்களே. ஹேர் ஃபாலுங்கிறது ரொம்ப ஒரு ஏற்றுக்கவே முடியாத ஒன்று தாங்க. ஏன்னா அதை நான் உணர்ந்திருக்கேன். டு பி ஃப்ராங்க்ங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா எனக்கு எவ்வளோ ஹேர் இருந்தது அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நல்லாவே தெரியும். நான் சிரிச்சுட்டு தான் சொல்கிறேன். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, என்ன ஹேர் க்ரோத் ஆயிடுச்சு, என்ன யூஸ் பண்ணுற அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எனக்கு எவ்வளோ ஹேர் இருந்தது, இப்போ எனக்கு எவ்வளோ ஹேர் இருக்குன்னு. நீங்கள் எல்லாருமே நினைக்கலாம் என்னடா கம்மியாக தானே இருக்குன்னு. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எப்படி சொல்கிறது, ஒரு 20 வருஷமா 15 இயர்ஸாகவே எனக்கு ஹேர் கிடையாது. ரொம்ப கம்மி தான். அதை நான் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன், அதில் பாருங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ எனக்கு ஹேர் இருந்தது அப்படின்றதே உங்களுக்கு தெரியும். ஒரு நாளைக்கு 10 அல்லது 15 முடி கொட்டுறது வந்து நார்மலான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் எனக்கு 40 to 50 கொட்டுது. இப்பவும் கொட்டுறது பெரிய விஷயம் கிடையாது. கொட்டுறது மாதிரி வேகமாக வளர்ந்துருச்சு அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பட் அதுதான் இல்லை. இந்த விஷயம்லாம் தாண்டி நமக்கு ஹேர் க்ரோத் ஆகணும் அப்படின்னா நம்ம நிறைய விஷயத்த ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெனட்டிக்கை மாற்ற முடியாது. அதை நம்ம ஜீன்லேயே இருக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் ஒன்று பார்க்கலாம், ஹேர் கேர் பண்ணிக்கிறது. தேர்ட் பார்த்தீங்கன்னா ஃபுட் கண்ட்ரோல் அண்டு ஹெல்த்தியாக ஃபுட் சாப்பிட்றது. ஃபோர்த் ஒன்று ரொம்பவே முக்கியமான விஷயம், செல்ஃப் மோட்டிவேஷன். அதை நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம். ஓகேவா? இப்போது விஷயத்துக்கு வரேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்ல ஜெனட்டிக். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் க்ரோத்து அண்ட் ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு அவங்க என்ன யூஸ் பண்ணாலுமே ஒன்றுமே பண்ண முடியாது. ஆக்சுவலாக இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோன்னா ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணாலும் சரி அது ஹேர் ஃபால் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம பாரம்பரியமாக நமக்கு ஹேர் யாருக்கும் இல்லை, கம்மியாக தான் இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஹேர் க்ரோத்துங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன தான் வெட்டினாலும், என்ன தான் கெமிக்கல் யூஸ் பண்ணாலும், என்ன தான் சாப்பிடாமே இருந்தாலும் ரொம்ப லீனாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஹேர் க்ரோத் அதிகமாக இருக்கும். அவங்கள ஜெனட்டிக் தான், அதாவது ஜீன்லேயே அவங்களுக்கு வந்து ஹேர் வந்து அதிகமாக இருக்க அந்த பவர் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ரகம், 2வது ரகம் நம்ம நினச்சிக்கிட்டு பார்க்க முடியாது. சரிங்களா? சரி, அடுத்து போகலாம். முக்கியமான விஷயம், நான் பேசுகிறதையும் கேட்டுட்டு இந்த வீடியோவும் கண்டினியூவாக பாருங்கள், நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது. ஸோ அதுக்காக தான் சும்மா இந்த வீடியோ போட கிடையாது. 11 மினிட்ஸ் 10 மினிட்ஸு நீங்கள் இதை ஒவ்வொன்றையும் பார்க்கணும், என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து போகிறேன். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணி வீடியோ பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள், டங்கு ஸ்லிப் ஆகுது. என்னம்மா எல்லாம் சொல்லிக்கிட்டுக்கே தவிர என்ன தான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் எல்லாம் யோசிப்பீங்க. சொல்கிறேன், மறக்காமல் சொல்கிறேன், பாருங்கள் வீடியோவை. ரொம்பவே முக்கியமானது, ஹேர் கேர் பண்ணணும் கம்பல்சரி. ஹேர் பேக்கு, ஹேர் ஆயில், ஹேர் மசாஜ் பண்ணணும். அதாவது ஆயில் வச்சு மசாஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஹேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இரும்பு சத்து வாய்ந்த உணவை நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். விட்டமின் டி, அதாவது க்ரீன் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ணும், ஃப்ரூட் சாப்பிட்ணும், அப்புறம் முருங்கைக்கீரை ரொம்ப சாப்பிட்ணும், முருங்கைக்காய் சாப்பிட்ணும், சூப் குடிக்கணும், எக்கு, சிக்கனு, கருவேப்பிலை, அப்புறம் ஆம்லா, மண்ணெல்லிக்கான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த நெல்லிக்காய், இது மாதிரி எக்ஸட்ரா சொல்லிக்கிட்டே போகலாம். கருவேப்பிலை, இது மாதிரி நிறைய விஷயத்துங்களை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டோம். எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது யூடியூபாக இருந்தாலும் சரி, பர்சனல் டேக் கேராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கன்சிஸ்டன்சி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ரெகுலராக ஒரு விஷயத்த பண்ணும்போது தான் நம்மக்கிட்ட நல்ல ஒரு சேஞ்சஸை நம்ம வந்து பார்க்கலாம். செல்ஃப் மோட்டிவேஷனுங்க. ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு நம்ம மன அழுத்தத்துக்குள்ளே போயிடக்கூடாது. ஹேர் தானே, கொட்டினா கொட்டட்டும், வளர்ந்தா வளரட்டும். ஃபஸ்ட்டு நம்ம அதை வந்து ஒரு விஷயமா எடுத்துக்கவே கூடாது. நான்லாம் அப்படி தான் இருந்தேன். நான் ஒரு கட்டத்துக்கு மேலே அது எப்போ வளர்ந்துச்சுன்னே எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. சீரியஸாகவே சொல்கிறேன். எப்படி நமக்கு ஹேர் இவ்வளோ வளர்ந்துச்சு அப்படிங்கிறது யோசிக்காத அளவுக்கு நான் அப்படியே ஃப்ரீ மைண்டடாக ஆகிட்டேன். இப்படி என்னை சுற்றி உள்ள விஷயம், ப்ரெஷர் எல்லாத்தையுமே தாண்டி ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக ஆகணும் அப்படின்ற அளவுக்கு ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஹேர் க்ரோத் ஆச்சு.
மெயினான ஒரு விஷயம் என்னன்னா, மன அழுத்தம். அதாவது ரொம்ப நம்ம யோசிக்கக்கூடாது. ச்சே நமக்கு ஹேர் ஃபால் ஆயிருச்சு, நமக்கு அசிங்கமா இருக்கும், நம்ம அப்படி இருக்கோம், இப்படி இருக்கோம் நம்ம யோசிக்கவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா, நம்மள நாமளே ஹேப்பியா வச்சுக்கணும். நம்மளோட வீடியோஸ் வந்துட்டுருக்கு பாருங்க. இதுதான் என்னோட ஹேரு. நம்ப மாட்டீங்க நான் தான் அது. உங்களுக்கு தெரியும் கார்த்திகா தெரியும் கண்டிப்பா அது பாருங்க. 2023 தீபாவளி அன்னைக்கு ஸ்ரீரங்கம் கோயில்ல எடுத்தது இது வீடியோ. அதில எவ்வளோ முடி இருக்கு பாருங்க. இவ்வளோ தான் எனக்கு முடி. இப்ப பாருங்க இந்த ஹேருக்கும் அந்த ஹேருக்கும் உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியும். லாஸ்ட் 1 இயர்லாம் நான் சொல்லவே மாட்டேங்க. 6 மந்த் மட்டும் தான். இந்த 6 மந்த்ல மட்டும் தான் எனக்கு ஹேர் குரோத் ஆனதே. ஓகே. ஒரு ஒரு ஹேர் ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, எடுத்தோம், தேய்ச்சோம், முடிய பின்னணும் அப்படின்னு இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஃபஸ்ட்டு ஒரு ஹேர் ஆயில எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த ஹேர் ஆயில நம்ம என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா, மரச்செக்கு அதாவது செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? அது மாதிரி இருக்கணும். அது மாதிரி இருக்கக்கூடாது, அதுவாக தான் இருக்கணும். அப்படின்னு தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம், விளக்கெண்ணெயோட கலந்து யூஸ் பண்ணலாம், நல்லெண்ணெயோட கலந்து யூஸ் பண்ணலாம். ஏன் அதிகமாக பெயின் இருக்க பொடுகு இருக்குன்னா வேப்பெண்ணெய் கூட நீங்கள் ஒரு 1 டேயில் யூஸ் பண்ணிவிட்டு குளிக்கலாம். நிறைய எண்ணெய்கள் இருக்குது. ஸோ இது மாதிரி எண்ணெய்கள்லாம் நீங்கள் கலந்து தேய்க்கும் போது அது கண்டிப்பாக ரிசல்ட்டு சூப்பராகவே நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஹேர் ஆயில் அப்ளை பண்ணும்போது பார்ட்டாக பிரிக்கணும். இப்போ நான் பிரித்தேன் பார்த்தீங்களா, அது மாதிரி இப்போ வீடியோக்காக கடன்னு தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். பார்ட்டாக பிரித்து நம்மளோட ஸ்கேல்ஃபில் அந்த வேர்க்கால்கள் இருக்குது பார்த்தீங்களா, மயிர்கால்கள்னு சொல்லுவோம். அந்த இடத்துல நல்லா நம்ம ஆயில் வந்து நம்ம ஃபிங்கர் டிப்பில் வச்சுட்டு அந்த இதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா வேர்க்கால்களில் படும். ஓகேவா? ஸோ அப்படி அப்ளை பண்ணணும். அதாவது ஒரு ஹேர் ஆயிலை எடுக்கும்போது அது நம்மளோட நுனி இருக்குது பார்த்தீங்களா, அதாவது முடியோட நுனி பக்கம்னு சொல்லுவோம். அதுதான் அதிகமாக வெடிப்பு ஏற்படும். ஸோ அந்த இடத்துல ஆயில் கொஞ்சம் நிறையாவே அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஹேர் ஆயில் என்னென்ன நான் அப்ளை பண்ணியிருக்கேன் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து லாஸ்ட்டாக ஒரு 1 இயர் கிட்ட நான் இந்த ஆயில் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரெட் கலரில் இருக்கும். கையில் தேய்ச்சா ரெட் கலரில் இருக்காது. பட் எண்ணெயிலே தான் அது டிரான்ஸ்பரண்ட் ஆகி அது வந்து ஒரு ரெட் கலரில் இருக்குது. இதுக்கு வந்து வேம்பாலம் பட்டை லாஸ்ட் 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது கூட நான் மெயினாக இப்போ ஒரு 6 மந்த்தாக நான் என்ன ரெகுலராக 9 மந்த்தாக நான் என்ன ரெகுலராக எடுத்துக்கிட்டேன் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். வேம்பாலம்பட்டை, அப்புறம் இன்னொரு வேறு ஒன்று இப்போ ரீசெண்டாக ஒரு 6 மந்த்தாக போட்டேன். அந்த வேறு என்னன்னு சரியாக தெரில. அது உங்களுக்கு பிக்சரில் பார்த்து ஆட் பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெந்தயம் போட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா விட்டமின் இ கேப்சூல்ஸ் நான் ஆட் பண்ணேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது இல்லாமல் இதில் ஒரு 3-4 கேப்சூல்ஸ் ஆட் பண்ணியிருந்தேன். அப்புறம் நல்லெண்ணெய் கொஞ்சம், அப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய். இது வந்து செக்கில் ஆட்டின எண்ணெய் தான். ஸோ இது மட்டும்தான் நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த எண்ணெயில். ரெகுலராக இந்த ஆயில் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, இன்றைக்கி மார்னிங் நான் குளிக்கிறேன் அப்படின்னா ஈவினிங்கே நான் எண்ணெய் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். டெய்லியுமே எண்ணெய் வச்சு ரெகுலராக பின்னி மடக்கி போட்டுட்ருந்தேன். இப்போ இதுக்கு ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி வீடியோ போய் பாருங்களேன், அதில் நான் மடக்கி தான் போட்டிருப்பேன், ரெட்டச்சட்டை போட்டு பின்னிருப்பேன். ஸோ இது மாதிரி ரெகுலராக நான் பின்ன என்னோட ஹேரோட அந்த எப்படி சொல்கிறது அடர்த்தி அதிகமாக ஆரம்பிச்சதை நானும் பார்த்தேன். லென்த்தும் நல்லாவே வளர ஆரம்பிச்சிது. அப்புறம் என்ன மெயினான பார்த்தீங்கன்னா, டெய்லியும் எக் சாப்பிட ஆரம்பித்தேன். டெய்லியும் கம்பல்சரி சாப்பிடாத நாளே கிடையாது. 2 இல்லைன்னா 1 டெய்லி சாப்பிட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 முக்கியமான விஷயங்க, ஆம்லா. டெய்லி ஆம்லா, கருவேப்பிலை, டெய்லி ஜூஸ் மார்னிங் சாப்பிட்றதுக்கு பதிலாக அதை தான் ரெகுலராக குடிச்சிட்டு வந்தேன். இல்லை எந்த ஒரு மாற்றம் இல்லை, எந்த ஒரு பொய்யும் கிடையாது. இதுதான் உண்மையான விஷயமே. முருங்கைக்கீரை சூப் குடிப்பேன். காய்கறிகள்லாம் நிறைய சாப்பிட ஆரம்பித்தேன். முன்னெல்லாம் சாப்பிடவே மாட்டேன். இப்போ காய்கறிகள் அதிகமாக கீரை வீக்லி ஒன்ஸ் சாப்பிட ஆரம்பித்தேன். வெயிட்டும் அதிகமாக போட்டேன் தான். நிறைய கொஞ்சம் ப்ரோட்டீன் சிக்கன் சாப்பிட்டனால, எக்கு சாப்பிட்டனால நிறையா வெயிட் போட்ட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் இப்போ கொஞ்சம் மஞ்சக்கருலாம் எடுத்துகிட்டு ஒயிட் எக் மட்டும் சாப்பிட ஆரம்பித்தேன். ஸோ இதுதானங்க நான் ரெகுலராக பண்ணேன். வேறு எதுவுமே நான் பண்ண கிடையாது. அதே மாதிரி ஹேர் பேக் பார்த்தீங்கன்னா, முடி கொட்ட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாவே எக்கோட ஹேர் பேக் போட ஆரம்பித்தேன். எக்கு போட்டுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கர்டு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ரொம்ப முடி கொட்டுது அப்படின்னா கண்டிப்பாக இதை நான் மந்த்லி 1 டைமாவது நான் யூஸ் பண்ணுவேன். ஹேர் கொட்டுனா மட்டும்தான். அது இல்லாமல் மருதாணி போடுவேன். மருதாணியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கர்டு மருதாணியில் கலக்க மாட்டேன். மருதாணி மட்டும் ஏதாவது தோன்றதை நான் வந்து கலந்து ஹேர் போட்டேன். இதில் முக்கியமான விஷயம், எனக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தான்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ஷாக் ஆகிடுவீங்க. ரதி லைஃப் ஸ்டைல் இருக்கும், என்னோடய கசின் தான்.
அவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா பாரதி. அவங்க தான் எனக்கு சொல்லிக் குடுத்தாங்களே, இந்த விட்டமின் இ கேப்சூல் எண்ணெயில போட்டு தேயி, ரெகுலரா முடி வளரணும். இப்ப பாருங்க இப்ப பாருங்க பன் போடுறேன் எவ்வளோ இருக்குன்னு. கண்டிப்பா என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே தெரியும், இவ்வளோ பன் கிடையாது, எனக்கு முடி கிடையாது அப்படின்னு. ஸோ இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. நம்ம வீடியோ பார்த்து யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நிறை குறைகள் இருந்தா சொல்லுங்க, நான் சேஞ்ச் இன்னும் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஹேர் குரோத்க்காக என்னென்ன பண்ணீங்க, அக்யூரேட்டா தெரியணும்னு கேட்டீங்க அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வர வீடியோல கண்டிப்பா நம்ம அப்லோட் பண்ணலாம். இதே மாரி உங்களுக்கு 26 வருஷம் முடி வளராம இருந்ததுன்னா, கண்டிப்பா அத வளர வச்சிரலாம். நான் சொல்ற டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. மக்களே மக்களே நிஜமாவே சொல்றேன் மக்களே. எனக்கு இந்த ஹேர் வளரும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. அன்எக்ஸ்பெக்டட் தான். எனக்கு கம்மியா தான் இருக்குன்னு நெனைப்பீங்க. பட் எனக்கு இது ரொம்ப அதிகம்.